வணக்கம் நண்பர்களே. மைவி3 ஆர்ட்ஸில் வந்து பேமெண்ட் சம்மந்தமாக பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக லீகல் டீம்லேருந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் சம்மந்தமாக வந்து 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 3 பிரிவுகள். இந்த 3 பிரிவுகளை வந்து தெளிவாக சொல்கிறேன். அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பலாபலன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரியில் வந்து என்னென்னா, ஆரம்பத்திலேருந்து இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க, அதாவது வந்து கம்பெனி தொடங்கி ஒரு 2-3 வருஷம், அதாவது நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ள முன்னாடி இருந்து சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க பூராமே ஏ கேட்டகரி. அவங்கள வந்து நம்ம கணக்கில் வைக்க தேவையில்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க பூரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹1,00,000 மேலே வந்து பணம் எடுத்தவங்க. ₹1,00,000 மேலே வந்து அவங்க பணம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து பி கேட்டகரியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சி கேட்டகரி. இந்த சி கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் புதுசாக சேர்ந்து கம்பெனியில் வந்து எந்த ஒரு தொகையுமே எடுக்காதவங்க. அதாவது நீங்கள் ஓஎம்பிஎம்மாக இருந்து அமௌண்ட் எடுத்துருக்கிறது வேற. உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஓஎம்பிஎம்மாக இருந்து நீங்கள் அமௌண்ட் எடுத்திருந்தாலும் இதில் வந்து கவுண்டில் வராது. சிஎம் அப்கிரேட் ஆகி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருப்பீங்கல்ல, அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எந்த ஒரு தொகையும் எடுக்காத ஒரு நபராக இருந்தால் நீங்கள் சி கேட்டகரியில் வருவீங்க. அப்படி வரும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு தான் முதல்ல அமௌண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்லலை, எப்போ கொடுப்போங்கிறதையும் வந்து உறுதியாக சொல்லலை. அது என்ன நிலவரங்கிறது வந்து தெளிவான ஒரு தகவல் இல்லை. ஒருவேளை பின்னாடி அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 விதமான கேட்டகரி அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை வந்து இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு பணம் வரப்போகுதுங்கிறதும் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ வரப்போகுதுங்கிறத வந்து தெளிவாக வந்து அவங்க குறிப்பிடலை. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துருவோம். இதில் சில பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். அதாவது வந்து நாங்கள்லாம் வந்து 1 பேமெண்ட் 2 பேமெண்ட்டில் எடுத்திருக்கோம், 3 பேமெண்ட்டில் எடுத்திருக்கோம். எங்கள்லாம் வந்து எந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். கவலையே பட தேவையில்ல. ₹1,00,000 மேலே எடுத்திருக்கவங்க தான் வந்து பி கேட்டகரி. 1,00,000 கீழே, அதாவது வந்து 99,000க்கு கீழே எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களிருந்து எந்த பேமெண்ட்டுமே எடுக்காமல் இருக்கிற எல்லாருமே வந்து சி கேட்டகரி தான். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை நான் வந்து இடையில சொல்லாமல் விட்டுருப்பேன். இதை தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் கடைசியில் சொல்கிறேன். ₹99,000 கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து சி கேட்டகரி தான். அவங்களுக்கும் வந்து பேமெண்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வரும். ஆனால் எந்த அளவுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது. சார் நண்பர்களே, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை வச்சு தான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியும் நான். ஏன்னா இப்போ கொடுத்துருக்க தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீகல் டீம்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தடுத்து வேறு ஏதாவது முக்கியமான தகவல் கொடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் நண்பர்களே, மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.